நேத்து நடந்த இந்தியா vs UAE மேட்ச்ல மறக்க முடியாத அளவுக்கு சம்பவம் பண்ணி வச்சிருக்கானுங்க. அது என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்தியன் டீம் ரொம்ப பிடிக்கும் மறக்காம இந்த வீடியோ லைக்கும் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டுக்கோங்க. டாஸ் வின் பண்ண இந்தியா பாத்தீங்கன்னா பவுலிங்கை சூஸ் பண்ணாங்க. UAE டீமை சேர்ந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இருந்த ஆலிஷன் ஷராஃபு அண்ட் முகமது வசீம் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து மேட்ச் நல்லா பயங்கரமா கொண்டு போவாங்கன்னு பார்த்தா ஆலிஷன் ஷராஃபு 22 ரன்லயும் முகமது வசீம் 19 ரன்லயும் அவுட் ஆயிடுவாரு. அதுக்கு அடுத்து வந்த பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் 1-2 ரன்ஸ் மட்டுமே அடிச்சு அவுட் ஆயிடுவாங்க. பவுலிங்ல பாத்தீங்கன்னா குல்தீப் யாதவ் 4 விக்கெட், சுமன் டுபே 3 விக்கெட், பும்ரா 1 விக்கெட், ஹர்ஷப் பட்டேல் 1 விக்கெட், வருண் சக்கரவர்த்தி 1 விக்கெட். ஆக மொத்தத்துல 13 ஓவர்லயே 57 ரன்ஸ்லயே ஆல் அவுட் ஆயிட்டாங்க UAE. இதை தொடர்ந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேனா களத்துக்குள்ள வந்த சுமன் கில்ல பாத்தீங்கன்னா 20 ரன்ஸ் அடிக்க அபிஷேக் சர்மா 30 ரன்ஸ்ல அவுட் ஆக சூரியகுமார் யாதவ் 7 ரன்ஸ் அடிச்சு இந்த ஒரு மேட்ச 4 ஓவர்லயே 60 ரன்ஸ் அடிச்சு இந்தியா இந்த ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்பவே அந்த ஏசியா கப் எடுத்து இந்தியா கையில கொடுத்து நீங்க தான் வின்னு சொல்றீங்கன்னு தான் தோணுது. ஏன்னா அவ்வளவு ஒரு வெறித்தனமான கேம் பிளே கொடுத்திருக்காங்க. சரி, ஓகே, உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த வருஷத்தோட ஏசியா கப் இந்தியா தான் அடிக்கும்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நம்புறீங்களோ அவங்களாம் காமெண்ட்ல ப்ளூ கலர் போடுங்க.